இந்த பாடலில் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய், நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே என்று ஒரு அழகான ஒரு பாடலை சமைத்திருக்கிறார் தமிழ் மந்திர செய்யுள் குமரகுருபரர். இதுல சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்லவல்ல நல்வித்தையும் என்று 3 விஷயங்களை கேட்கிறார். சொல் விற்பனம் என்றால் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இப்ப நம்ம ஒரு இடத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அங்க உள்ளுக்குள்ள யாரோ ஒருவர் ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்டுவிட்டு நாம் செல்லும் பொழுது நமக்கு அப்ப உள்ள போக வேண்டிய ஆசை ஏற்பட வேண்டும். 2வது, உள்ளே இருப்பவர்களை முதலிலே அந்த சொல் கட்டி போட வேண்டும். கேட்டார் பிணிக்கும், கேட்டாரை பிணைக்கின்ற விதமாக வேண்டும். பிறகு கேளாரும் வேட்ப, வெளியே ஒருத்தன் போயிட்டு இருக்கான் இல்லையா, அவன் உள்ளே யாரோ ஒருத்தர் அழகா பேசுறாருப்பா, அவர் யார் என்று விசாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வாட்டியாவது அவர் பேசுறத முழுசா கேட்கணும் என்று நினைக்க வேண்டும். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிம்பார் திருவள்ளுவர். அப்படி இருக்க வேண்டும் சொல் விற்பனம் என்பது. பேச துவங்கினால் அது கேட்பவர்களை கட்டி போட வேண்டும், கேளாதவர்களையும் வேறு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நாம் கேட்கணும் என்கின்ற ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி சொல் விற்பனம் வேண்டும். அடுத்து அவதானம் என்று ஒரு வார்த்தை. இந்த அவதானம் என்பதற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை சொல்லும் பொழுதே நாம் இட்டுக்கட்டி கொண்டே முடிவு செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் அவதானம். கொஞ்சம் அவதானித்து பேசு என்று சொல்லுவார்கள். அப்படின்னா உள்ளுக்குள்ளே நாம் அடுத்து சொல்ல போகிற கருத்தை அப்படியே தொடர்ந்து அது ஒரு ஃபீடு மாதிரி வந்து கொண்டே இருக்கணும். மூளையிலிருந்து வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா எத்தனை மணி நேரம் வேணாலும் பேச முடியும்.